சித்தர் சிவவாக்கியர் தனது பாடல்கள் மூலம் சாதி மற்றும் பாகுபாட்டை எதிர்த்து குரல் கொடுத்தார். இன்றைய சமூகத்தில் சாதி மற்றும் பாகுபாடு பிரச்சனைகள் பெரும் விவாத பொருளாக இருந்து வருகின்றன. ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சித்தர் சிவவாக்கியர் தனது பாடல்கள் மூலம் இந்த பாகுபாடுகளை எதிர்த்து குரல் கொடுத்தார் என்பதன் மூலம் மனித சமூகத்தில் இந்த பாகுபாடுகள் சித்தர்கள் வாழ்ந்த காலத்திலும் இருந்திருக்கிறது என்பதை நாம் உணரலாம். அவர் கேட்கிறார், பறைச்சியாவது ஏதடா, பணத்தியாவது ஏதடா, இறைச்சிதோல் எலும்பிலும் இலக்கமிட்டு இருக்குதோ? அதாவது பறைச்சி என்பவர் யார், பணத்தி என்பவர் யார்? அவர்களின் வேறுபாடுகள் என்று நாம் கூறுவது அவர்களின் எலும்பு அல்லது தோல் அல்லது சதையிலோ குறிக்கப்பட்டுள்ளதோ என்கிறார். மேலும் அவர் கேட்கையில், சாதியாவதேதடா, சலம் திரண்ட நீராலோ, பூதவாசல் ஒன்றலோ, பூதம் ஐந்தும் ஒன்றலோ? அதாவது சாதிகள் என்பது ஏதடா, உடம்பில் ஓடும் குருதி ஒன்றாக இருக்கின்றது, பஞ்சபூதங்களும் ஒன்றாக இருக்கின்றன. இந்நிலையில் சாதி பேதங்கள் மட்டும் எங்கிருந்து மாறுபடுகின்றன என கேட்கிறார். சித்தர் சிவவாக்கியரின் பாடல்களில் இருந்து நாம் பெற வேண்டிய பாடங்கள்: நாம் அனைவரும் ஒன்றே. நம்மை வேறுபடுத்துவது நம்முடைய தோற்றம், சாதி, மதம் போன்றவை அல்ல. பாகுபாடு என்பது தீமை. இது நம்மை பிரித்து வைக்கிறது. நாம் அனைவரும் சமம். நம் அனைவருக்கும் ஒரே உரிமைகள் உள்ளன. சமூகத்தில் நிலவும் பாகுபாடுகளை எதிர்த்து நாம் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும். நாம் நம்முடைய ஒற்றுமைகளை உணர்ந்து பாகுபாடுகளை களைந்து சமத்துவமான சமுதாயத்தை உருவாக்க பாடுபட வேண்டும். சித்தர் சிவவாக்கியரின் பாடல்கள் இன்றைய சமூகத்திற்கு மிகவும் பொருத்தமானவை. நாம் அனைவரும் அவரது பாடல்களில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு சமத்துவமான சமுதாயத்தை உருவாக்க பாடுபட வேண்டும்.